ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலா நம்ம கோழிக்கோடு வந்துட்டோம். கோழிக்கோடு கேரளால நேத்து நைட்டு வாளையாறு அதாவது கேரளா, தமிழ்நாடு பார்டர்ல எடுத்தோம். 10 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்போ கோழிக்கோடு லாஸ்ட்ல நிக்கிறோம். இப்ப மணி எத்தன அப்டின்னா 8:30 மணி ஆகுது காலையில. லோடு இறக்குற இடத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதுவரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னா, கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்ட்டு. ஓகே. இப்ப நான் என்ன லோடு ஏத்திட்டு வந்திருக்கேன்னா, சிமெண்ட் லோடு. இங்க வண்டி நிக்குதா? அது என் வண்டி இல்ல. நான் இப்ப வண்டியில உட்கார்ந்துருக்கேன். வேற ஒருத்தவங்க வண்டி இறக்க போறாங்க. அந்த வண்டியெல்லாம் இறக்கிட்டு தான் நம்ம வண்டி அந்த வண்டியெல்லாம் இறக்கிட்டு தான் நம்ம வண்டி இறக்குவாங்க. தொண்டை கட்டிக்கிச்சு பேச முடியல. இதில் உள்ள சிமெண்ட் எல்லாம் இதில் ஏற்றி வச்சுருவாங்க. ஏற்றி வச்சுட்டு இங்கே இந்த இடத்துல பாருங்கள் ஜல்லி மணல் அதாவது எம்சாண்ட் எல்லாம் இருக்கும். இது எல்லாம் இதில் கலவையாகி மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி காங்கிரீட் வண்டியெல்லாம் நிற்கிதுல அதில் அப்படியே கொட்டிடுவாங்க. காங்கிரீட் வண்டி என்ன செய்வாங்கன்னா நேராக பில்டிங் இறக்குற இடத்துல போய் கொட்டிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மணல் ஜல்லி எல்லாம் அந்த கன்வேயரில் பெல்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். எல்லாம் இதுக்குள்ளே வந்து கொட்டும். சிமெண்ட்டு எல்லாம் ஒன்றா கலவையாகும். கலவையாகவும் வண்டி அடியில் விட்டு இந்த வண்டி அடியில் விட்டு இதை ஃபுல் பண்ணி அடுத்தது கொண்டு போவாங்க. அங்கே ஒரு வண்டி நிற்கிதா? நானும் சிமெண்ட் இனிமேல் தான் இறக்க போகிறேன். இங்கே எல்லாம் இதெல்லாம் நிற்கிது. நிறைய பேருக்கு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கெல்லாம் எப்படி காங்கிரீட் போடுறாங்கன்னு தெரியாதுல. இப்படி தான் போடுவாங்க. நான் ரெகுலராக அந்த மாதிரி சிமெண்ட் ஏற்றிக்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்து இது மாதிரி இறக்கி இந்த சைலவில் இறக்கி, இது பேர் சைலோன்னு சொல்லுவாங்க. இதில் இறக்கிட்டு திரும்ப கிளம்ப வேண்டியதான். வேறு லோடு எந்த பக்கம் கிடைக்குதோ அந்த பக்கம் கிளம்பணும். எனக்கும் நிறைய இடம்லாம் சுற்றி காமிக்கணும்னு ஆசை தான். சரி, சுற்றி காமிக்கிறதுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி லோடு இறக்க போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க வேற இல்லையா? லோடை இறக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் படுக்கலான்னு பார்க்குறேன். லோடு இங்கே இறக்கிட்டு எடை போடுறதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். வண்டியை போய் லோடு வெயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எப்படியா இருந்தாலும் சாயங்காலம் ஆயிரும். அங்கிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம். தூங்கிட்டு திரும்ப வண்டி எடுக்கணும். ஸோ அப்போ என்னன்னா வந்து எப்போயாவது வண்டி ஆல்ட் ஆகும்ல, லோடு இறக்காம நிப்பாட்டுவாங்கல்ல, அப்போ நிறைய இடம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.